ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்களுக்கு கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் இன்றைக்கி நடந்த மேஜர் ஃபினான்ஷியல் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மார்க்கெட்டையும் நம்மளோட டே டு டே லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலில் லைக், சப்ஸ்கிரைப், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்றைக்கி மார்னிங் க்ரூட் ப்ரைஸஸ் பார்க்கும்போது தெரிஞ்சு இன்னையோட மார்க்கெட் கண்டிப்பாக நெகட்டிவ் தான். நம்ம நேற்றுக்கு கோட் பண்ண மாதிரி பாபால் மந்தீப் ஸ்டேட்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஹவுதீஸ்ங்கிற ரிபல் குரூப். ஸோ அதோட ரிசல்ட்டாக கிட்டத்தட்ட 4% க்ரூட் ஆயிலானது ஜம்ப் ஆயிருக்கு. லாஸ்ட் பிஃபோர் வீக்லாம் 69-17 பார்த்துருந்த க்ரூட் ஆயிலோட பர் பேரல் டாலர் இன்றைக்கி கிட்டத்தட்ட 87 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேற்றுக்கு முன்னாடி 80 அந்த 82 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 4% ஜம்ப் ஆயிருக்கு. அதனால் $87 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதோட ரிசல்ட்டாக தான் எப்பயுமே நம்ம க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ், அப்புறம் நம்ம இந்தியா விக்ஸும் நல்லா ஷூட் அப் ஆகிடுச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 7% பக்கம் ஷூட் ஆகிடுச்சு. 13.5 இருக்குது இப்போது இந்தியா விக்ஸ். அதுவும் ரைஸ் ஆகிருக்கனால நம்ம இந்தியா மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெகட்டிவாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி 23,000 கிட்ட மாதிரி 4,000 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு 23,976 அந்த இடத்துல இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஆனது. சென்செக்ஸும் 77,000 பிரேக் ஆகிருக்கு கரெக்டாக. அதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுறா நம்ம மார்க்கெட் திருப்பியும் பேரிஷாக மாறுமா இந்த வார் எஸ்கலேஷன்னால தான் தோணுது. நான் சொல்லியிருந்தேன் பேங்கிங் ரிசல்ட்ஸ்லாம் வருது, திருப்பியும் மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகும், நல்லா புல்லிஷாக இருக்குன்ட்டு. பட் யார் எதிர்பார்த்தா சடனாக திருப்பியும் வாரனை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு. ஓகே, அதோட ரிசல்ட்டாக தான் இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அண்டு நாளைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கும். இன்ஃபோசிஸ் அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் திங்காக இருக்கும். ஏன்னா ஐடி செக்டர் இந்த ஃபுல்லாகவே இந்த குவார்ட்டரில் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ பார்த்து காஷியஸாக இருந்துக்கோங்க எக்ஸ்பைரி டேட் நாளைக்கு. அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ட்ரம்ப் நம்ம யூஎஸ் இந்தியா ட்ரேட் அக்ரிமெண்ட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் ஒரு பார்ட்டாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய, அதாவது ஜென்ரலாக வேர்ல்டுக்கே குளோபல் சப்ளையே ஃபார்மாக்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்னாலே இந்தியா தான். அவர் குறிப்பிட்டு சொன்னது இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் யூஎஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணோன்னா 200% டேரிஃப் ஆனது போடப்படும். ஆகஸ்ட் 28 இது போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட ரிசல்ட்டாக நம்ம ஃபார்மா செக்டரும் சரி, அதுக்கு சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிஸும் சரி நல்லா இன்றைக்கி க்ராஷ் ஆச்சு. அப்புறம் ஐடியும் எப்போல்லாம் இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ஏறுதோ, INR டாலர் ப்ரைஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்போ கண்டிப்பாக ஐடி செக்டரும் கொஞ்சம் அடி வாங்குது, ஃபார்மாவும் கொஞ்சம் அடி வாங்குது. அதுவும் ஒரு ஃபார்மா செக்டரில் டேக்ஸ்ன்னு சொன்னதும் ஃபார்மா செக்டரில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபால். எப்பயுமே நம்ம மார்க்கெட் பர்ஃபார்ம் பண்ண டேலாம் நல்லா பாருங்கள். ஃபார்மா செக்டரும் ஐடி செக்டரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கும். அது ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி வாட்ச் பண்ணும்போது இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கெட்டில் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம ஒரு ஹிண்ட் எடுத்து ஒரு ஜட்ஜ் பண்ணிடலாம். நம்ம எப்படி இதை 2 செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது ஒரு ஒன் ஆஃப் த நியூஸ் இன்றைக்கி. அப்புறம் இன்ஃபோசிஸ் அப்புறமேட்டு நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்த்து இது பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஜியோ பொலிட்டிக்கல் வார் அப்டேட்ஸ்க்கு போயிடலாம். என்னென்னா கண்டினியூஸாக ஒரு 11th டேவாக யூஎஸ் ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணிட்டுருக்காங்க. என்ன தான் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறதாலும் அவங்களுக்கு எனர்ஜி டேமேஜ் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சிவிலியன் டேமேஜஸ் கொடுக்குறாங்க. பட் யூஎஸ்க்கு இன்றைக்கி திருப்பியும் அவங்களோட ஈரானோட ஏர் டிஃபென்ஸில் யூஎஸோட ஃப்ளைட் ஒன்று அடி வாங்கி டேமேஜ் ஆகி லேண்ட் ஆகிருக்கு.
அப்புறம் வந்துட்டு யூஎஸோட ரெப்யூட்டட் சோர்ஸஸே சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இந்த ஒரு 11 days டைம்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 20 to 25 யூஎஸ் சோல்ஜர்ஸே இறந்து போயிருக்காங்க. அப்புறமேட்டு வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 அவங்களோட ஹெலிகாப்டர்ஸ் அப்புறம் ட்ரோன்ஸ்லாம் வந்துட்டு அடி வாங்கியிருக்கு யூஎஸோடது. என்னதான் யூஎஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் யூஎஸ்க்கு ரொம்ப ஒரு ஹெவி லாஸஸ் இருந்துருக்கு. இது வந்துட்டு எதுக்கு லீட் பண்ணனா வந்துட்டு திருப்பியும் அவரோட எலெக்ஷன்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அவர் ஏன்னா அவர் தெரிஞ்சு தான் முடிவு எடுக்கிறாரா, அவர் ஏதாச்சும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நான் டிசைட் பண்ணேன்னு தெரில. அவருக்கே இது பேக் ஃபயர் தான் ஆகும் இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம். க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் பண்ணால் அவருக்கு நடக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்துட்டு டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. அது ஒன்று மட்டும் தான் அவருக்கு நல்லா நடக்குது. மற்ற கரன்சிஸ்லாம் ஒரு மாதிரி ரேட் இருக்கும், இவர் டாலர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸில். நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். அதனால் வந்துட்டு அவருக்கு ஒரு உள்ளூர் சந்தோஷம் என்னென்னா வந்துட்டு அவருக்கு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், அதாவது மற்ற கரன்சியோட யூஎஸ் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரெங்த்தாக இருக்குது அப்படின்னு காமிச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிக்க மட்டும் தான் முடியும் தவிர்த்து வேறு ஒரு இதுக்கும் புண்ணியம் இல்லை அவரோட டிசிஷன்ஸு. ஸோ அவர் கொஞ்சம் யோசித்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசிஷன் எடுத்தார்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம எல்லா மார்க்கெட்ஸுமே கொஞ்சம் கூல் ஆஃப் ஆகும். அவங்கவுங்க கண்ட்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க க்ரோத் பர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மார்க்கெட்ஸ் ஆனது பர்ஃபார்ம் பண்ணும். பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம கண்ட்ரியை பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். இந்தியா வந்துட்டு டெம்பரரி இந்த ஒரு டென்ஷன்ஸ்னால தான் தவிர்த்து நம்ம மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் டவுனாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன அப்புறட்டு சட்டு எப்படி இன்னைக்கு இப்போது ஒரு சீஸ் ஃபயர்னு சொன்னால் 200 பாயிண்ட் 500 பாயிண்ட்லாம் ஏறுதோ அந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகுது. இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ட்ரம்ப் பவரில் இல்லைன்னு ஒரு நியூஸ் வந்துட்டா கூட கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்துட்டு ஒரு 2 weeks 26,000 போயிடும். அந்தளவுக்கு நம்ம க்ரோத் நல்லா இருந்துருக்கு. நம்ம மார்க்கெட்டை வந்துட்டு அண்டர் வேல்யூஷன் இருக்குது. பார்த்து வாங்கினா வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வந்துட்டு நம்ம கோல்டானது $4,120 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 3 days-ஆக இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வந்துட்டு நல்ல ஒரு பேனிக் நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. டக்குன்னு நிறைய பேர் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் வந்துட்டு டாலர் ஸ்ட்ரெங்த் ஆனாலும் சில டைம் கோல்டு விழுது, கோல்டு ஏறும். இப்போ க்ரூட் ஏறுனா வார்னால. பட் இப்போ எதுக்கு கோல்டு ஏறுட்டா வந்துட்டு எப்பயுமே கோல்டை வந்துட்டு ஒரு சேஃப் ஹேவன் அசட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த அசட்டு கரன்சி விழுந்தாலும் சரி, மற்ற இம்பார்ட்டன்ட் கமோடிட்டிஸ் விழுந்தாலும் சரி, கோல்டு மட்டும் எப்பயுமே ஏற்றி விட்டுரும் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. அதோட ரிசல்ட்டு தான் வந்துட்டு இப்போது ஒரு கோல்டானது சட்டுன்னு ஒரு ரைஸ் ஆனது கொடுத்துருக்கு. நிறைய பேர் இந்த ரீசெண்டாக டிப்பில் கோல்டு வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ சடனாக நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. அது பார்த்துருக்கலாம். கோல்டு ரைஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு வந்துட்டு சில்வரையும் புல் பண்ணிக்கும். சில்வரும் நல்ல ரைஸ் கொடுக்கும். கோல்டோட டைரெக்ஷனும் சில்வரோட டைரெக்ஷனும் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும், டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த லாஸ்ட் ஒரு 3 days-ஆக கோல்டும் சில்வரும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கு. இப்போ ரொம்ப கடுப்பாயிடுச்சுன்னா வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு கமோடிட்டிஸ் மார்க்கெட் பக்கம் கூட ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இவர் பண்ணுற சேட்டைக்கு கமோடிட்டிஸ் மார்க்கெட் மட்டும் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கமோடிட்டிஸ் மார்க்கெட்லேயும் பர்டிகுலராக வந்துட்டு க்ரூடு அப்புறம் நேச்சுரல் கேஸு இவர் பண்ணுற சேட்டைக்கு இந்த ட்ரம்ப் இந்த மாதிரி அட்டாக் நடத்த அவங்க வந்துட்டு சோக் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கல்ல. ஈரான் வந்துட்டு ஒரு ஸ்டேட் அவங்க பங்குக்கு அவங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்களோட ப்ராக்சியான ஹவுத்தீஸை வச்சு ஸ்டேட் ஆஃப் பாப் அல் மந்திப்பை க்ளோஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஆமாம், இந்த ஸ்டேட்டை பற்றி பேசும்போது தான் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது ரீசெண்டாக இந்த மிடில் ஈஸ்ட் வார் ஸ்டார்ட் ஆனப்பலேருந்து இந்த 2 ஸ்டேட் வழியாக போகிற ஆயில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ், அதாவது ஈரான் கிட்ட இருக்க ஸ்டேட் கிட்டேருந்து கிட்டத்தட்ட 20% கிட்ட க்ரூட் ஆயில்லாம் வந்துட்டு வேர்ல்டுக்கு தேவையான சப்ளை பட் இந்த ஸ்டேட் வழியாக தான் பாஸ் ஆகிவன்ட்ருக்கு. அதாவது எந்த கண்ட்ரீஸ்லன்னா ஈராக், குவைத், கத்தர், பஹ்ரைன், அப்புறம் வந்துட்டு யுஏஇ, ஓமன், இந்த கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்துட்டு க்ரூட் ஆயில் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக பாஸ் ஆகிவன்ட்ருந்துச்சு. ஈராக் அந்த கண்ட்ரிஸ் வழியாக தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்லேயும் பாஸ் ஆகிவன்ட்ருந்துச்சு. இப்போது இந்த சைடு ரெட்சி பக்கம் ஹவுத்தீஸான ரிபல் குரூப் வந்துட்டு பாபால் மந்திப்பை பிளாக் பண்ண அப்புறமேட்டு கிட்டத்தட்ட 7% பக்கம் வந்துட்டு க்ரூட் ஆயில் சப்ளை இந்த ஸ்டேட் வழியாக தான் பாஸ் ஆகி போகுது. இந்த ரெட்சி வழியாக பாபல் மந்திப்பு வழியாக பாஸ் ஆகி ரெட்சியை க்ராஸ் பண்ணிவிட்டு சூயஸ் கேனலை பாஸ் பண்ணி தான் வந்துட்டு யூரோப்புக்கு போயிட்டுருந்துச்சு. அது இட்டாலி அந்த சைடு போயிட்டுருந்துச்சு. பட் இப்போ ஓவராலாக வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த 2 ஸ்டேட்டையும் மூடினதும் வந்துட்டு 28 to 30% சப்ளை மட்டுமே லேட் ஆகுது.
அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த வார்னால் அஃபெக்ட் பண்ண ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, இந்த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் ஈரானோடது. ஈரான் வந்துட்டு பதில் கிடச்சதில் UAE, சவுதி அந்த கண்ட்ரிஸ், அப்புறமேட்டு குவைத், கத்தார் இந்த மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கான அஃபெக்ட் பண்ணதுனால அவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபாலில் கிட்டத்தட்ட 10% ஃபால் இருக்குது. இப்போ ஒட்டு மொத்தமாக பார்க்க போனோன்னா வந்துட்டு இந்த ஒரு இயர்லேயே 40% வந்துட்டு ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு குளோபல் க்ரூட் ஆயில் சப்ளையில். இதோட ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா வந்துட்டு க்ரூட் ஆயில் எல்லா விஷயத்துலையும் தேவை. நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸில், அப்புறமேட்டு வந்துட்டு நிறையா ஃபார்மாஸ்யூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில், மேனுஃபேக்சரிங்கில், அப்புறமேட்டு அங்கே இந்த மிடில் ஈஸ்ட்டில் கிடைக்கிற நல்ல ஒரு இந்த எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். அதுவும் வந்துட்டு கத்தாரில் ரொம்ப ஹை குவான்டிட்டிஸில் இருக்குது. அதுவும் கொஞ்சம் சப்ளை குறைஞ்சிருக்கு. இதோட ரிசல்ட்டாக வந்துட்டு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி தான். இது வந்துட்டு இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக வருங்காலத்தில் ஒரு 2 to 3 இயர்ஸில் ரொம்ப அதிகமாக ஏற்றி விட்டுரும். நம்ம டே டு டே பார்க்குற விஷயத்துலேயே புரிஞ்சுக்கலாம் அதை. இதெல்லாம் தான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நல்ல ஒரு ஓவரோட இன்ஃபர்மேஷனாக இருக்கும். பட் பொறுமையாக பாருங்கள், நிறையா இன்ஃபர்மேஷன் கவர் பண்ணியிருப்பேன். புதுசாக நம்ம வீடியோ நம்ம சேனலை யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் டெய்லியும் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஒரு இடத்துலையும் உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிசிஷனாகவும் சரி, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்துட்டு கற்றுக்கிட்டா அதை சஸ்டெயின் பண்ண முடியும்னு சரி, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோவை பற்றி. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.